பழைய சிந்தனைகள் பார்க்காம புதிய வழி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து யாருமே கம்பல் பண்ணி கேட்காம எந்த விஷயத்தையும் சொன்னாலும் அது மிகப்பெரிய சிக்கல்ல வந்து மாற்றிக்கொள்ளும். ஸோ நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரக்கூடியவங்களுக்கு யாருன்னா யாருக்குமே அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது, கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது, கேட்கும் தன்மையே இல்லை. என்னன்னா அவர்களை பொறுத்தளவு வந்து எப்படி அப்படின்னு சொன்னா நீ ஏன் சும்மா சொல்ற அப்படின்னு தன்மையா இருக்குது. அதாவது உளவியல் இதுல கொஸ்டின் டார்ஜனிங் ஒரு ப்ராப்ளம். கேள்வி கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன ரீசன்னா கேள்விக்கு பதில் தெரியாது, சரி தெரியலைங்கிறதையும் தெரியாது. அதனால நீங்க வந்து இனிமேல் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இனிமேல் உங்களுக்காக வாழ்றீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக வாழ்றீங்க. மற்றவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குன்னா இங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு விலகிட்டு நீங்க ஹாப்பியா இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான் இனிமேல் சொத்து. நீங்க யாருக்காகவும் உங்க மனசை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து யாருமே அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சிம்பதி எம்பதிங்கிற ரெண்டு காம்பனன்ட் ஃபெயிலியர். அதே மாதிரி கேட்கும் தன்மை ரொம்ப குறைவு. நீ கேட்கறத புரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் அழுதா நம்ம கண்ணுல தண்ணி வரும், அப்படி உணர்வோட வரும். இன்னைக்கு அழுதா கூட சாரி சாரி அப்படின்னு சொல்ல சரியாயிருமா? அப்படி இருக்காது. அதனால நீங்க வந்து இனிமேல் இதுவரைக்கும் வாழ்ந்ததுலாம் வேற. நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு பதில வந்து ஒரு ஏரியா பதிவு பண்ணி வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் அவங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப இனிமேல் நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து MSK மைண்ட் செட் நாலேஜ் எப்பவுமே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஆரம்பத்துல எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுறதோ அதன் அடிப்படையில் வேலை செய்வாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம மைண்ட் இந்த வார்த்தையை சொன்னதுமே என்ன செய்யுது, நம்ம ஏற்கனவே எப்படி பழகணும் அப்படிதான் வேலை செய்யுது. அதனால நீங்க இனிமேல் யார்கிட்ட சொன்னாலும் அவர்கள் தப்பா செய்யல, அவங்க செஞ்ச மாதிரி தான் செய்யலாம்னு புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கோவமே வராது. எந்த விஷயமே நம்ம சொல்றது வேற, அவங்க பழகினது வேற. அந்த பழகினது வேறையும் நம்ம என்னைக்கு புரியறோமோ நமக்கு கோவமே வராது. இன்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்றீங்க, ஆனா வேலையுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். கரெக்ட். அதே மாதிரி எழுத முடியலன்னா அது குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அதுக்கு எங்க உளவியல் டைகிராஃபியான்னு சொல்றோம். அதே மாதிரி சிலருக்கு வந்து என்னன்னா பேச தெரியாது ஆனா பேசணும்னு ஆசை இருக்கும், அல்லது வந்து பேசறதுக்கு முடியாது, டைஃப்ரேசியான்னு சொல்லுவோம். அதே ஒரு சிலருக்கு வந்து கணக்கு வரவே வராது, டைகால்குலேட்டர் சொல்லுவோம். சிலருக்கு வந்து படிக்கணும்னா பிடிக்காது, அது டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து பல்வேறு விதமான தடைகள் இருக்குது. அது தடையினுடைய பெயர் தான் உங்களுக்கு சொன்னது. அதனால அதை மாற்றிக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு பேச தெரியும், எழுத வராது. அப்ப பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ள எந்த பாயிண்ட் வரவே வராது. வந்துச்சுன்னா சந்தோஷம். நாங்க வந்து 15 புக் எழுதிருக்கோம், எல்லாமே அமேசான்ல அவைலபிள். என்னன்னா நம்மளுடைய அறிவை அதை வந்து அறிவியலா மாத்தி, அறிவியலை புதுவியலா மாத்தி அதை சமூகவியல் கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் எழுத்துங்க. சமீபத்தில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கு. என்ன தெரியுமா? யார் பலசாலிகள் தெரியுமா? யார் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஆலோசனை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பலசாலிகள். தன்னை மறைத்துக் கொள்பவர்கள் அவர்கள் பலகீனமானவர்கள் சொல்லி ஒரே ஒரு செயல்பாடு. ஒருவர் நடுவில் இருக்கிறதுனால வர முடியல, ஒருவர் வந்து நான் கிராஸ் பண்ணி வர முடியல, இன்னொருத்தர் வந்து நான் அப்படி எந்திரின்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா பிரச்சனை ஒண்ணுதான், வெவ்வேறு கண்ணோட்டங்கள். நம்ம சர்டிபிகேட் எல்லாம் படிப்பு, வாழ்க்கை படிப்பு, அதுதான் உளவியல் முக்கியமான விஷயம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. பேச சொன்னா அவங்களுக்குள்ள மணிக்கணக்கில் பேசுறாங்க, வெளியில வர மாட்டேங்கிறாங்க. எழுத சொன்னா எழுத தெரியல, எழுத பிடிக்கல. அப்ப நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து இப்ப படிக்கிறவங்க தான் இதே மாதிரி சென்டர் தான் மெடிக்கல் காலேஜ் படிப்பாங்க, அவர்கள் தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த நிலைமை என்ன கொஸ்டின் மார்க். ஸோ இனிமேல் வந்து 3 மாதங்களுக்கு ஒருக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை செக் பண்ற மாதிரி வாழ்க்கை ஆரோக்கியத்தை செக் பண்ணுங்க. வாழ்க்கை ஆரோக்கியம் என்ன? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் சார்ந்த ஆரோக்கியம். இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் சாதனை என் மனிதெல்லாம் மாற போறீங்க. வாழ்க்கை என்பது நமக்கு ஈஸியா முன்னேறலாம். பலரு புரிய தெரியாததான் அதே இடத்துல நீங்க படிப்பு வேறு, வாழ்க்கை. படித்தவங்களாம் நல்லா பேச தெரியும் நினைவே நினைக்காது, அதே படிக்காதவங்களாம் பேச தெரியும் நினைக்கவே நினைக்காது. எல்லாமே வந்து நம்ம எதுல முயற்சி பண்ணி எது நமக்கு ரோல் மாடலா கிடைக்கும் அவங்க தான் முன்னேற முடியும்.